சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பேஷண்ட்டும் இந்த 2 கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது வாயில் ஸ்மெல் வருது அப்படின்றாங்க. இன்னொன்று எது சாப்பிட்டாலுமே வயிறு பலூன் மாதிரி இருக்குது, வயிறு உப்பசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல இது 2 பிரச்சனையும் எதனால் வருதுன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. மலச்சிக்கல் தான் அடிப்படையான காரணம். ஏன்னா உடற்கழிவுகள் முழுமையாக வெளியே போகலை, அதனால் உண்டாகிற பிரச்சனை தான் இது 2மே. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில் சாப்பிட்றீங்க, மதியம் சாப்பிட்றீங்க, நைட் சாப்பிட்றீங்க. அடுத்த நாள் ஃப்ரீயாக மோஷன் போகிறீங்கன்னா இல்லை. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றீங்க, மதியம் சாப்பிட்றீங்க, நைட் சாப்பிட்றீங்க. குறைஞ்சது 2 நாள் சாப்பாடு உள்ளுக்கு இருக்குது இல்லையா? அப்போ அந்த 2 நாள் சாப்பாடு உள்ளுக்கு இருக்கும்போது அது கெட்டு அழுகி நாற்றங்களை உண்டு பண்ணி உள்ள தேவையில்லாத வாயுக்களோட தொந்தரவுகள் அதிகமாகுது. சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். காலையில் ஒரு சாம்பார் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நைட் ஆனால் அந்த சாம்பார் நம்ம சாப்பிட முடியுமா? அட்லீஸ்ட் அந்த சாம்பார் பக்கத்துலையாவது நம்மளால் நிற்க முடியுமா? அது கெட்டு போயிடும் இல்லையா? அது கெட்டு போச்சுன்னா நம்மளால் சாப்பிடவுமே முடியாது, அதிகப்படியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடம்பை பற்றி யோசிச்சு பாருங்கள். நம்மளோட வயிறுலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், நம்மளோட குடல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்கும். 2 நாள் சாப்பாடு உள்ளுக்கு இருக்கும்போது, உள்ளுக்கு என்ன லாட்ஜாக இருக்குது, ரூம் கட்டி தங்குறதுக்கு நம்ம என்ன உணவு கொடுத்தாலும் அது தங்குறதுக்கு இல்லை. அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா காலை வேலை சாப்பிட்டாங்க அப்படின்னா அது நல்லா செரிமானம் ஆகி மோஷன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வேளை உணவே கொடுப்பாங்க. 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோம். 2 நாள் மோஷன் வரலனாலும் 3 வேளை சாப்பிட்றோம், 4 வேளை சாப்பிட்றோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போவாங்களாம். அப்போ 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகும்போது அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே, டாக்டர் எனக்கு ரொம்ப தலைவலி, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் தலைவலி நிற்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ மலச்சிக்கலை சரி பண்ணும்போது தலைவலி கண்டிப்பாக குணமாகும். உடற்கழிவுகள் தான் எல்லா விதமான பிரச்சனைக்குமே அடிப்படையான காரணம். ஸோ இப்போ இந்த வயிறு உப்பசமும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாயில் வர துர்நாற்றம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதோட பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. இதை வந்து எப்பயுமே உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது எது உணவு சாப்பிட்டாலுமே இதை வந்து நீங்கள் வாயில் போட்டு நல்லா வெத்தலைப்பாக்கு போட்டு எப்படி மெல்லுவோமோ அந்த மாதிரி மென்று கொஞ்சம் கொஞ்சமாக எச்சிலோடு கலந்து நீங்கள் உள்ளுக்கு அனுப்பிட்டு 1 டம்ளர் சுடுதண்ணி வெதுவெதுப்பாக குடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கண்டிப்பாக செரிமானம் ஆகும், வயிற்று உப்பசம் இருக்காது. செரிமானம் ஒழுங்காகிட்டு மலம் ஒழுங்காக வெளியே போச்சுனாலே வாயில் துர்நாற்றம் இருக்காது. யாருக்கெல்லாம் கழிவு வந்து வயிற்றில் தங்கி இருக்கோ அவங்களுக்கு தான் வாய் துர்நாற்றம் வரும். நீங்கள் தான் வாய் என்ன ஸ்மெல் ஆகணுன்றதுக்காக என்ன தான் சூயிங்கம் போட்டாலும் கண்டிப்பாக சரியாகாது. மலம் ஒழுங்காக போயிட்டு பசி செரிமானம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா வாய் துர்நாற்றம் கண்டிப்பாக இருக்காது. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கட்டாயம் ரிசல்ட் இருக்கும். டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவம் மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணுன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது, கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் உயிர் போச்சதே மரத்துக்கிட்ட தான். சொன்னது பூரா குணமாயிடுச்சுங்க. ரொம்ப நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும். நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை 8111 044 6000.